நவராத்திரி பண்டிகையின் முக்கிய நோக்கமே நாம் அனைவரும் ஒன்றே, அனைத்தும் இறைசக்தியின் வடிவமே என்று உணர்த்துவதுதான். துர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதி ஆகிய 3 இறைசக்திகளும் ஒன்று சேர்ந்து மகிஷாசுர மர்த்தினியாக அவதாரம் எடுத்து மகிஷன் என்னும் அரக்கனை அழிப்பதையே நவராத்திரி வரலாறு என்கிறார்கள். துர்க்கையான பார்வதி தேவியை முதல் 3 நாட்களும், அடுத்து லக்ஷ்மி தேவியை 3 நாட்களும், இறுதி 3 நாட்கள் சரஸ்வதி தேவியையும் 10வது நாள் விஜய சாமுண்டீஸ்வரியாக வணங்க வேண்டும். இந்த 3 சக்திகளும் நவராத்திரியின் 9 நாட்களும் எந்தெந்த வடிவில் நமக்கு காட்சி தருகிறார்கள், அவர்களை எப்படி வணங்க வேண்டும், என்ன நைவேத்தியம் செய்ய வேண்டும், அதனால் என்ன பலன் கிடைக்கும் என்பன போன்றவற்றை ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாகும். 9 நாட்களும் இதன்படி பூஜைகள் செய்தால் அளவற்ற பலன்களை பெறலாம். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை இப்போதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். முதலில் கொலு வைக்க வேண்டிய நாள் 3/10/2024 பிரதமை திதி தொடங்கி 9 நாட்களும் தொடர்ந்து நவராத்திரி அனுஷ்டிக்க வேண்டும். முதல் நாள் 3/10/2024 பிரதமை திதி வியாழக்கிழமை. வடிவம் மகேஸ்வரி, மது கைடவர் என்ற அசுரனை அழித்தவள். பூஜை 2 வயது சிறுமியை குமாரி அவதாரத்தில் வணங்க வேண்டும். கோலம் அரிசி மாவால் பொட்டு கோலம் போட வேண்டும். பூக்கள் மல்லிகை, சிவப்பு நிற அரளி, வில்வ பூக்களால் அர்ச்சனை செய்ய வேண்டும். நைவேத்தியம் வெண்பொங்கல், சுண்டல், பழம், எலுமிச்சை சாதம், தயிர் சாதம், சர்க்கரை பொங்கல், மொச்சை, சுண்டை, பருப்பு வடை. ராகம் தோடி ராகத்தில் பாட வேண்டும். பலன் வறுமை நீங்கும், வாழ்நாள் பெருகும். 2ஆம் நாள் 4/10/2024 த்விதியை திதி வெள்ளிக்கிழமை. வடிவம் ராஜராஜேஸ்வரி, மகிஷனை வதம் செய்ய புறப்படுபவள். பூஜை 3 வயது சிறுமியை கௌமாரி வடிவமாக வணங்க வேண்டும். பூக்கள் முல்லை, துளசி, மஞ்சள் நிற கொன்றை, சாமந்தி, நீல சம்பங்கி பூக்களால் பூஜிக்க வேண்டும். நெய்வேத்தியம் புளியோதரை, எள் பாயசம், தயிர் வடை, வேர்க்கடலை, சுண்டல், எள் சாதம். ராகம் கல்யாணி ராகத்தில் கீர்த்தனைகள் பாடலாம். கோலம் மாவினால் கோலம் போட வேண்டும். பலன் நோய்கள் நீங்கும், உடல் ஆரோக்கியம் பெருகும். 3ஆம் நாள் 5/10/2024 சனிக்கிழமை. திருதியை வடிவம் வாராகி, மகிஷனை அழித்தவள். பூஜை 4 வயது சிறுமியை கல்யாணி வேடத்தில் பூஜித்து வணங்க வேண்டும். கோலம் மலர் கோலம் போட வேண்டும். பூக்கள் செண்பக மொட்டு, குங்குமத்தால் அர்ச்சனை செய்ய வேண்டும். நெய்வேத்தியம் கோதுமை, சர்க்கரை பொங்கல், காராமணி சுண்டல். பாட வேண்டிய ராகம் காம்போதி. பலன் தன தானியம் பெருகும், வாழ்வு சிறப்பாக அமையும். 4ஆம் நாள் 6/10/2024 ஞாயிற்றுக்கிழமை. சதுர்த்தி திதி. வடிவம் மகாலட்சுமி, சிங்காசனத்தில் வெற்றி திருக்கோலம். பூஜை 5 வயது சிறுமிக்கு ரோகிணி வேடத்தில் பூஜிக்க வேண்டும். கோலம் அட்சதை கொண்டு படிக்கட்டு போல கோலமிட வேண்டும். பூக்கள் செந்தாமரை, ரோஜா மற்றும் ஜாதி பூக்களால் அர்ச்சிக்க வேண்டும். நெய்வேத்தியம் தயிர் சாதம், அவல், கேசரி, பால் பாயாசம், கற்கண்டு, பொங்கல், கதம்ப சாதம், உளுந்து வடை, பட்டாணி சுண்டல். ராகம் பைரவி ராகத்தில் பாடலாம். மாலை கஸ்தூரி மஞ்சள், முத்து போன்றவற்றால் மாலை செய்து போடலாம். பலன் கடன் தொல்லை தீரும். 5ஆம் நாள் 7/10/2024 திங்கட்கிழமை. பஞ்சமி திதி. வடிவம் மோகினி, சும்ப நிசும்பனின் தூதர்கள் தூது போன நாள். பூஜை 6 வயது சிறுமியை வைஷ்ணவி வேடத்தில் பூஜிக்க வேண்டும். கோலம் கடலை மாவால் பறவை கோலம் போட வேண்டும். வாசனை தைலத்தால் அலங்கரிக்க வேண்டும். பூக்கள் கதம்பம், மனோரஞ்சிதம் பூக்களால் பூஜிக்க வேண்டும். நெய்வேத்தியம் சர்க்கரை பொங்கல், கடலை பருப்பு வடை, பாயசம், தயிர் சாதம், பால் சாதம், பூம்பருப்பு சுண்டல். ராகம் பஞ்சமாவரணை கீர்த்தனைகள் பாட வேண்டும். பந்துவராளி ராகமும் பாடலாம். பலன் நாம் விரும்பும் அனைத்து செல்வங்களும் கிடைக்கும். 6ஆம் நாள்
8/10/2024 செவ்வாய்க்கிழமை. திதி சஷ்டி. வடிவம் சண்டிகா தேவி. சர்ப்பராஜ ஆசனத்தில் அமர்ந்திருக்கும் கோலம். பூஜை. 7 வயது சிறுமியை இந்திராணி காளிகாவாக நினைத்து பூஜிக்க வேண்டும். கோலம். கடலை மாவினால் தேவி நாமத்தை கோலமிட வேண்டும். பூக்கள். பாரிஜாதம், விபூதி பச்சை, செம்பருத்தி, சம்பங்கி, கொங்கம். நெய்வேத்தியம் தேங்காய் சாதம், தேங்காய் பால் பாயசம், ஆரஞ்சு பழம், மாதுளை, பச்சை பயிறு சுண்டல், கதம்ப சாதம். ராகம் நீலாம்பரி ராகத்தில் பாடலாம். பலன். வழக்குகளில் வெற்றி உண்டாகும், கவலைகள் நீங்கி பொருட்கள் சேரும். 7ஆம் நாள் 9/10/2024 புதன்கிழமை. சப்தமி திதி. வடிவம் சாம்பவி துர்க்கை. பொற்பீடத்தில் ஒரு பாதம் தாமரை மலரில் இருக்க வீணை வாசிக்கும் தோற்றம். பூஜை. 8 வயது சிறுமியை பிராக்மி மகா சரஸ்வதி சுமங்கலியாக கருதி பூஜிக்க வேண்டும். கோலம். நறுமண மலர்களால் கோலமிட வேண்டும். பூக்கள். தாழம்பூ, தும்பை, மல்லிகை, முல்லை. நெய்வேத்தியம் எலுமிச்சை பழ சாதம், பழ வகைகள், வெண்பொங்கல், கொண்டக்கடலை சுண்டல், பாதம், முந்திரி பாயசம், புட்டு. ராகம் பிலஹரி ராகத்தில் பாடி பூஜிக்க வேண்டும். பலன். வேண்டும் வரம் அனைத்தும் கிடைக்கும். 8வது நாள் 10/10/2024 வியாழக்கிழமை. அஷ்டமி திதி. வடிவம் நரசிம்ம தாரிணி. கரும்பு வில்லுடன் சுற்றிலும் அனிமா முதலிய அஷ்ட சக்திகளுடன் இரத்த பீஜனை சம்காரம் செய்த வடிவம். பூஜை. 9 வயது சிறுமியை மகா கௌரியாக பூஜிக்க வேண்டும். கோலம். பத்ம கோலம். பூக்கள். மருதோன்றி, சம்பங்கி பூக்கள், வெண் தாமரை, குருவாட்சி. நெய்வேத்தியம் பால் சாதம், தேங்காய் சாதம், புளியோதரை, மொச்சை சுண்டல். ராகம் புன்னகை வராளி ராகத்தில் பாடி பூஜிக்கலாம். பலன். நமக்கு இஷ்ட சித்தி உண்டாகும். 9ஆம் நாள் 11/10/2024 வெள்ளிக்கிழமை. நவமி திதி. வடிவம் பரமேஸ்வரி சுபத்ரா தேவி. கையில் வில், பானம், அங்குசம், சூலத்துடன் தோற்றம். பூஜை. 10 வயது சிறுமியை சாமுண்டி வடிவில் வழிபட வேண்டும். கோலம். வாசனை பொடிகளால் ஆயுதம் போன்ற கோலம் போட வேண்டும். பூக்கள். தாமரை, மரிக்கொழுந்து, துளசி, வெள்ளை மலர்கள். நெய்வேத்தியம் சர்க்கரை பொங்கல், உளுந்து வடை, வேர்க்கடலை, சுண்டல், கடலை, எள் பாயசம், கேசரி, பொட்டுக்கடலை, எள் உருண்டை. ராகம் வசந்த ராகம் கீர்த்தனை பாடி தேவியை மகிழ்விக்க வேண்டும். பலன். ஆயுள் ஆரோக்கியம் பெருகும். சந்ததிகள் சௌக்கியமாக இருப்பார்கள். 10வது நாள் 12/10/2024 சனிக்கிழமை. தசமி திதி. வடிவம் அம்பிகை. இவளுக்கு விஜயா என்ற பெயரும் உண்டு. ஸ்தூல வடிவம். பலன். புரட்டாசி மாதம் சுக்ல பட்சமியே விஜயதசமி. 3 சக்திகளும் தீய சக்தியை அழித்து வெற்றி கொண்டு அனைவருக்கும் நன்மைகளை அள்ளித்தந்து அருள் பாலிக்கும் சுபநாள். இன்று தொடங்கும் எல்லா காரியங்களும் வெற்றி மீது வெற்றி பெறும். நெய்வேத்தியம் பால் பாயாசம், காராமணி சுண்டல், இனிப்பு வகைகள், பூக்கள், வாசனை பூக்கள். சுண்டல் நிவேதனம். நவராத்திரியில் அம்பாளுக்கு விதவிதமான சுண்டல், பாயச வகைகள் நிவேதனம் செய்யப்படுகிறது. அறிவியல் ரீதியாகவும் இதற்கு காரணம் உண்டு. தேவர்களுக்கு சிவன், விஷ்ணு அமிர்தம் தந்து அவர்களை காத்தது போல பூமி உயிர் வாழ மழை என்னும் அமிர்தத்தை தருகிறார்கள். இதனால் பூமி சக்தி பெறுகிறது. அந்த சக்தி எனும் பெண்ணுக்கு பூமியில் விளைந்த விதவிதமான தானியங்கள் பக்குவப்படுத்தப்பட்டு நிவேதனம் செய்யப்பட்டது. அதில் சுண்டல் பிரதானமான இடம் பெற்றது. நவராத்திரி காலமான புரட்டாசி ஐப்பசியில் அடைமழை ஏற்படும். இதனால் தோல் நோய் போன்றவை அதிகமாகும். இதை போக்கும் சக்தி சுண்டலுக்கு உண்டு. இவ்வளவு நிவேதனம் செய்ய வேண்டுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நம்மளால் என்ன நைவேத்தியம் செய்ய முடியுமோ செய்யலாம். ஆனால் சுண்டல் மட்டும் பிரதானமானது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான சுண்டலை செய்து அனைவருக்கும் கொடுக்கலாம். இவ்வளவு நேரம் நீங்கள் பார்த்த இந்த வீடியோ ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். அப்படி இருந்தால் ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு ரொம்ப முக்கியம். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம்.